Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல 9th சம் தான் பார்க்க போறோம். இந்த 2.3 எக்ஸசைஸ்க்கு ஒரு முடிவே இல்லையாங்கிற அளவுக்கு நான் ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா இந்த எக்ஸசைஸ் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சம்குள்ள போலாமா? ஃபைண்ட் தி ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா 2 power 81 17ஆல் டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 2 power 81 17ஆல் டிவைட் பண்ண போறோமா? அப்போ 2 power 81 தான் டிவிடெண்ட், கான்கரண்ட், ரிமைண்டர் என்னன்னு தெரியாது. இது வந்து mod 17. ஓகே, 2 power 81 தான் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இது டிவைசர், அப்போ இது என்னவா இருக்கும்? இது வந்து ரிமைண்டரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 அப்படிங்கிறத 17ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா 2 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். ஆனா வெறும் 2 கொடுக்கல, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 2 power 81 கொடுத்துட்டாங்க. அதாவது 2வை 81 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை 17ஆல் டிவைட் பண்ணா ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் தான் இவன் கேட்கறான். அப்போ நம்மளால அத்தனை வேலையில உட்காந்து செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை பிரித்து எழுதிடலாம். இதை பிரித்து எழுதி அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 power 40 இன்டூ 2 power 40 இன்டூ 2 power 1. மேம் நீங்கள் ஏன் 40 பிரிச்சிருக்கீங்க? வேற மாதிரி பிரிக்க வேண்டியது அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அது நீங்கள் பிரிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது ஈஸியாக இருக்குன்னு பிரித்தேன். இது எந்த ரூல் அப்படின்னா a power m இன்டூ a power n which is equal to a power m plus n அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது பேஸ் சேமாக இருக்குது, பவர் வந்து மேலே வேறையா இருக்குது, நடுவில் மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா நம்ம பேஸை போட்டு மேலே இருக்கிற பவரை என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 40 இந்த 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? இந்த 81 வந்துடும். அதனால தான் நான் 41ன்னு எழுதி வச்சுருக்கேன். கான்கரண்ட் ரிமைண்டர் போட்டு mod 17 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த 40யுமே வந்து எனக்கு 2 40 டைம்ஸ் போட்டெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது 17ஆல் டிவைட் பண்ணி. அதனால நான் என்ன பண்ணுறேன்? 2 into 4 into 10 சரி 2 power 4 into 10 கிராஸ் போட்டு 2 power 4 into 10 கிராஸ் 2 power 1 கான்கரண்ட் ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். mod 17 போட்டாச்சு. இப்போ எனக்கு இந்த 2 power 4 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். 2 power 4 பவரில் 10 வரும். இங்கே 2 power 4 பவரில் 10 இன்டூ 2 power 1 கான்கரண்ட் mod 17. இந்த டேஷ் போடுற இடத்த தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை டேஷ் போட்டு வரேன். 2 power 4 என்னது? 16. இது எப்படி 16 வந்துச்சு? 2 into 2 into 2 into 2 போட்டனால 16 வந்துச்சு. 16 power 10 into 16 power 10 into 2 is congruent. அதுக்கப்புறம் mod 17. இப்போ 16 power 10 இருக்கு. 16 என்னால் 10 தடவை போட்டெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்? இதை 2 into 5 பிரிச்சுக்கிறேன். ஸோ 16 2 into 5 into 16 power 2 into 5 into 2 power 1 congruent ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். mod 17. ஓகேவா? இப்போ இது 2 power 5ல இந்த 2வை உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா எனக்கு 16 டேபிளில் கடைசி வரைக்கும் தெரியும். ஸோ 16 2 பவர் மேலே வந்து 5 இன்டூ 16 பவர் 2 அதுக்கு மேலே 5 இன்டூ 2 power 1. இதெல்லாம் எந்த ரூல் அப்படின்னா a power m the whole power n which is equal to a power mn அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல் தான். அதாவது நம்ம வெளியே இருக்கிற நம்பரை உள்ளே கொண்டு வர்றோம். இப்போ இந்த உள்ளே இருக்கிறனால இது ஒன்றும் குறைச்சி போயிட போகிறதுல இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 2 into 5ன்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ 16 power 2 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? 16 into 16 which is equal to 256 அப்படின்னு அர்த்தம். ஸோ 256 into 256 into 2 கான்கரண்ட் ரிமைண்டர் mod 17. ஓகே, இப்போ பாருங்க இந்த 256 அப்படிங்கிறது நம்ம 17ஆல் டிவைட் பண்ணி காமிச்சிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணல? 256 உள்ளே போட்டுக்குவேன், இங்கே 17 போட்டுக்குவேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேம் அப்போ நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குல்ல அப்படின்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 256 மட்டும்தான் 17ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? 117s 17. பேலன்ஸ் எவ்வளோ வருது? 5ல் 7 போகாது, பாரோ பண்ணால் 1. 50ல் 7 போச்சுன்னா 8 86. இப்போது இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 6 இல்லை 5 வர மாதிரி பாருங்கள். 5 வர மாதிரினா 5 7s 35. ஸோ 17 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 5 7s 35, 3 பேலன்ஸ், 1 5s 5, 5 + 3 8. அப்போது என்ன பண்ணுவேன்? நான் 5 7s 30 போட்டு இங்கே 85 போட்டு ரிமைண்டர் என்ன வருது? 1 வருது. அப்போ இந்த 1 மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டால் போதும். 256 பவரில் என்ன இருக்குது? 5 இருக்குது. நான் அதை போட மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ 256 நான் 17ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1 ரிமைண்டர் கிடைக்குது.
அப்போ இந்த 256க்கு பதிலாக நான் என்ன போட்டால் போதும் 1 போட்டால் போதும். என்ன மேம் குழப்புறீங்க, எதுக்கு 256க்கு பதிலாக 1 அப்படின்னா 256க்குள்ள 255ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் 17ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடும். நம்மளுக்கு என்ன தான் வேணும், இந்த ரிமைண்டர் இருக்கிற ஆள் தான் வேணும். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? பக்கத்துலேயும் 256 இருக்கானா, அவனையும் 17ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன தான் கிடைக்க போகிறாங்க, 1 தான் கிடைக்க போகிறாங்க. ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் எழுத மாட்டேங்குது. ஓகேவா? பவர் 5 இன்ட்டு 2 கான்கரண்ட் ரிமைண்டர் mod 17. ஓகே, 1 power 5 1 தான், 1 power 5 1 தான், 1 into 1 1 தான், 1 into 2 2. ஸோ 2 கான்கரண்ட் mod 17. இப்போ பாருங்க, இந்த 2வை இந்த 17ஆல் டிவைட் பண்ணுமா. உங்களுக்கு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாங்கிற மாதிரி மறுபடியும் எங்கே தான் வந்து நிற்கிது, அந்த 2லேயே தான் வந்து நிற்கிது. நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், 2 கான்கரண்ட் ரிமைண்டர் mod 17 இருக்குப்பா. 2 வந்து சின்ன நம்பரு, நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், பிரித்து எழுதலன்னு சொன்னேன். இப்போ பிரித்து எழுதி எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாலும் இங்கே ஆன்சர் என்ன தான் வருது, 2 தான் வருது. அப்போது இதுக்கான ரிமைண்டர் என்னவா இருக்கும், 2ஆக தான் இருக்கும். எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா 217 வந்து என்னது, டிவைசர். 2 அப்படிங்கிறது என்னது, டிவிடெண்ட். இப்போ எனக்கு இது எத்தனை தடவை இதுக்குள்ள வரும் அப்படின்னு தெரியணும். ஒரு தடவை கூட வராது, ஏன்னா இருக்கிறதுலே இது சின்ன நம்பர். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 0 17s are 17, அது என்ன வரும், 0 தான் வரும். ஸோ 2ல் 0 போச்சுன்னா 2 தான் ரிமைண்டர். அப்போ நம்மளுக்கான கிடைச்ச ரிமைண்டர் என்னது, 2. ஓகே மேம், இது எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸோ வென் நான் கதையே சொல்லவா, 2 power 81 is divided by 17 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கான ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2ன்னு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருக்கீங்க. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, பிரித்து எழுதணும். நிறைய பேர் வந்து தீரம் வச்சு முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த தீரம் யூஸ் பண்ணுங்கள், அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள், அப்புறம் மல்டிபிள் பண்ணுங்கள். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஒன்று தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஏதாவது இருக்குது, எனக்கு இந்த சம் சுத்தமாக புரியல அப்படின்னாலும் எப்போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சம்மை நான் எடுத்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.